ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ. என் பிள்ளையே, உன் கண்களில் நான் கண்ணீரை பார்க்கிறேன். உன் இதயத்தின் நான் வலியை உணர்கிறேன். ஆனால் நினைத்துக்கொள், அந்த வலியின் நடுவில் நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. நீ ஒருத்தியாக இல்ல, நீ ஒருத்தனாக இல்ல. உன் போராட்டம் வெறு துயரம் அல்ல, அது உன் வாழ்க்கையின் திருப்பு முனையாகும் என் பிள்ளையே. நீ இப்போ கேட்கிறாய், என் வாழ்க்கை எப்போ மாறும், என் கஷ்டங்களுக்கு முடிவு இருக்கா அப்படின்னு கேட்கிறாய். நான் சொல்கிறேன், மனம் உடையாத, உன் போராட்டத்திற்கான முடிவு அருகில் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். கடல் அலையை பார்க்கிறாயா? அது கரையை கடக்கும் முன் அதிக சத்தம் போடுகிறது. அதே மாதிரி உன் வாழ்க்கை வெற்றியை அடையும் முன் கஷ்டம் கொஞ்சம் அதிகமாக சோதிக்கும். நீ இந்த வரைக்கும் வந்ததுக்கு காரணம் உன் வலிமை இல்ல, என் அருள்தான் என் பிள்ளையே. கவலைப்படாத, உன்னோடு நான் இருக்கிறேன். உன் கஷ்டம் முடியும் நேரம் இது என் பிள்ளையே. நீ இரவு தூங்காமல் அழுத நாட்கள் எனக்கு தெரியும். உன் மௌன பிரார்த்தனை எல்லாம் என் காதில் விழுந்தது என் பிள்ளையே. உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நான் உன் உள்ளத்தை முழுவதும் அறிந்தேன் என் பிள்ளையே. நீ யாரிடமும் சொல்லாமல் சுமர்ந்த சுமைகள், அந்த பாரம் உன் தோளில் மட்டும் இல்ல, நானும் சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன் என் பிள்ளையே. ஒரு விதை மண்ணுக்குள் புதையும் போது அது இருள்தான் தரும் என் பிள்ளையே. ஆனால் அந்த இருள்தான் அதை மரமாக மாற்றுகிறது என் பிள்ளையே. இப்போ உன் வாழ்க்கையை அந்த விதை மாதிரி இருள் இருக்கிறது. ஆனால் அது முடிவு இல்ல. அது ஒரு ஆரம்பமாகும் என் பிள்ளையே. என் அருள் எப்பொழுதும் உன்னிடம் இருக்கும் என் பிள்ளையே. கவலைப்படாத. நீ கேட்கிறாய், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை அப்படின்னு. நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது என்று. என்னை நம்பு. கண்டிப்பாக உன் வாழ்க்கை மென்மேலும் உயரும் என் பிள்ளையே. தங்கம் நெருப்பில் எரியாமல் நகையாக மாறாது. அதேபோல் உன் ஆன்மா இந்த சோதனைகளால் பிரதிபலிக்கும் என் பிள்ளையே. நீ விட்டுவிட நினைத்த அந்த நிமிடத்திலேயே நான் உன் தோளின் கை வைத்தேன் என் பிள்ளையே. உன் தோல்வி தோல்வி அல்ல என் பிள்ளையே, அது உன் வெற்றியின் பயிற்சியாகும். என்னை நம்பு. கண்டிப்பாக அது நடக்கும் என் பிள்ளையே. ஒருபோதும் கைவிடாத உன் முயற்சியை. காத்திருப்பது மிகவும் கஷ்டம், ஆனால் நினைவில் வை, நான் தாமதிப்பேன், ஆனால் மறுக்க மாட்டேன் என் பிள்ளையே. உன் நேரம் வருது, உன் வாழ்க்கை மாற்றம் காணப்போகிறது என் பிள்ளையே. நீ இப்போ அனுபவிக்கிற வழி நாளைக்கு உனக்கு சாட்சியாக அமையும் என் பிள்ளையே. கவலைப்படாத, எப்பொழுதும் உன்னோடு நான் இருப்பேன் என் பிள்ளையே. உன் இதயத்தில் ஒரு சிறிய தீபம் இன்னும் எரிகிறது. அதுதான் நம்பிக்கை. அதை அணைக்காத. உலகம் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே. உன் போராட்டம் முடிவதை போகிறது. ஆனால் அதற்கு முன் நீ இன்னும் ஒரு முறை எழுந்து நிற்க வேண்டும் என் பிள்ளையே. கண்டிப்பாக அது நடக்கும். உன் இதயத்தில் எரிகிற தீபம் அது என்னாலதான். அது அணையாது என் பிள்ளையே. நீ வீழ்ந்தது வீழ்ச்சி அல்ல, அது உன் உயரத்திற்கான தயாரிப்பு. ஒவ்வொரு தோல்வியும் உன் மனதை உறுதியான கல்லாக மாற்றுகிறது. நான் உன்னை பலவீனமாக மாட்ட ஆரம்பிச்சிட்டேன் என் பிள்ளையே. நீ சிந்தித்த ஒவ்வொரு கண்ணீரும் வீணா போகவில்லை. அது உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதமாக திரும்பி வரும் என் பிள்ளையே. இன்னும் கொஞ்சம் பொறுமை, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வைத்தால் போதும். உன் சாயப்பா எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன். கவலைப்படாத. ஒரு கதவு மூடும்போது மற்றொரு கதவு திறக்கும். நீ இழந்தது எல்லாம் இன்னும் பெரியதாக திரும்பி வரும் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் அருகில் நிற்கிறது. கவலைப்படாத. புதிய வாசல் திறக்கப் போகிறது என் பிள்ளையே. எப்பொழுதும் காத்திருப்பது நல்லதுக்காக. உன் பெயரை நான் என் அருளில் எழுதிவிட்டேன். உன் குடும்பம், உன் எதிர்காலம், உன் கனவுகள் அனைத்தையும் நான் காவலனாக காப்பாற்றுவேன் என் பிள்ளையே. உன் போராட்டம் நீ நினைப்பதை விட மிகவும் விரைவில் முடியும் என் பிள்ளையே. கவலைப்படாத என் பிள்ளையே. இது உன் வெற்றியின் ஆரம்பம். நான் உன்னோடு இருக்கிறேன். நீ மனமுடையாத. உன் போராட்டத்தின் முடிவு அருளின் ஒளியில் மின்னப் போகிறது என் பிள்ளையே. கவலைப்படாத.
நீ எப்பொழுதும் நம்பிக்கை வை. நம்பிக்கையை கைவிட்றாத. இந்த நம்பிக்கை இழக்காம இருக்க ஒரு கதை சொல்றேன் கேளு. ஒரு சிறிய ஊரில் மாலதி என்ற பெண் வாழ்ந்தாள். அவள் வாழ்க்கை வெளியே பார்க்க சாதாரணமாக இருந்தாலும் உள்ளே தினமும் போராட்டம் தான் இருக்கிறது. கணவர் வேலை இழந்தவர், வீட்டு கடன் அதிகம், உறவினர்கள் உதவாமல் விளங்கினார்கள், மக்கள் கேலி செய்கிறார்கள். இரவு எல்லாம் தூங்கிய பிறகு மட்டும்தான் மாலதி அழுவாள். அவள் மனதில் ஒரே கேள்வி, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப அழுகுவா. ஒரு நாள் மிகுந்த மனவேதனையோடு அவள் சிறிய பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு அழுதாள். அங்கிருந்த சாய்பாபா படத்தை பார்த்து சொன்னாள், பாபா, நான் இனிமேல் என்னால் முடியாது. இனி என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. நீங்க இருக்கேன்னு சொல்றீங்க. அப்படின்னா என் வாழ்க்கையை நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதாள். அவள் கண்ணீர்கள் சிந்திக் கொண்டே தூங்கிவிட்டாள். அந்த இரவு அவளுக்கு ஒரு கனவு. யாரோ வந்து நிக்கிற மாதிரி இருந்தது. அவர் குரல் மெதுவாக இருந்தாலும் உறுதியாக இருந்தது. மனம் உடையாத, உன் போராட்டம் முடிவடையப் போகிறது. நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரும் ஆசீர்வாதமாக திரும்பி வரப்போகிறது அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. மாலதி அழுதபடியே கேட்டாள், எப்போ பாபா, எப்போ என் வாழ்க்கை மாறும் என்று. பாபா சிரித்தார். கடல் கரையை அடைக்கும் முன் சத்தம் போடும். அதுபோலதான் உன் வாழ்க்கை. வெற்றிக்கு முன்னாடி சோதனை அதிகமாக வரும். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு. அடுத்த நாள் பெரிய அதிசயம் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் மாலதியின் மனசு மாறி இருந்தது. அவள் அழுகையை நிறுத்தி நம்பிக்கையை பிடித்து கொண்டாள். சில நாட்களுக்கு பிறகு அவள் கணவருக்கு எதிர்பாராத வேலை வாய்ப்பு கிடைத்தது. அவள் சிறிய அளவில் வீட்டிலேயே ஆரம்பித்த வேலை நல்ல வருமானம் வர ஆரம்பித்தது. முன்னால் உதவாதவர்கள் கூட, நீ இப்படி எப்படி சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டா. மாலதி சிரித்தாள். நான் இல்ல, இதற்கெல்லாம் காரணம் பாபா தான் அப்படின்னு. அதிசயம் பணம் வருவதல்ல, அதிசயம் மன உறுதி வருவதில்தான். மாலதி புரிந்து கொண்டாள். கஷ்ட தண்டனை இல்லை, தாமதம் மறுப்பு இல்லை, கண்ணீர் வீணல்ல. அவள் வாழ்க்கை மெதுவாக ஒளிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த கதை மாலதிக்கு மட்டும் இல்ல, இதை படிக்கும் உனக்காகவும் எனக்காகவும் தான். நீயும் இப்போ சோர்ந்திருக்கலாம். உன் வாழ்க்கை இருள் மாதிரி தோன்றலாம். ஆனால் நினைவில் வை, மனம் உடையாத. உன் போராட்டத்திற்கான முடிவு அருகில்தான் இருக்கிறது என் பிள்ளையே. சாய்பாபா சொல்கிறார், நான் தாமதிப்பேன், ஆனால் உன்னை மறக்க மாட்டேன் என்று. நீயும் கவலைப்படாத. உனக்கான முடிவு கண்டிப்பாக சாயப்பா தருவார். மனம் உடையாத. உன் போராட்டத்திற்கான முடிவு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஸ்கிரிப்ட் உங்க கண்ணுல பட்டுச்சுன்னா, அது யாராலயும் இல்ல. இந்த சாயாபாவின் அருளால மட்டும்தான். நீங்க கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில போராட்டம் வந்துச்சுன்னா, நீங்க சாயப்பா முன்னாடி இருந்து அந்த போராட்டத்த சொல்லி அழுகுங்க. அழுதீங்கன்னா அந்த கண்ணீர் வீணா போகாது. சாயப்பா கண்டிப்பா வந்து நிப்பாரு. இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கும். பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க. ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சாய்ராம் என்று கமெண்ட் பண்ணுங்க.